வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். எல்லாத்துக்குமே ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். ஞாயிறானாலும் உங்களை விட மாட்டேன், சரிங்களா? உடம்பு முடியாதப்போ வரமாட்டேன், ஆனா உடம்பு நல்லா இருக்கப்போ விட மாட்டேன். டைலாக் எப்படியா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தரமான மெயின்ஸ்ல 2-3 தடவை கேட்ட ஒரு கொடூரமான இன்புட் அவுட்புட் தான் கொண்டு வந்திருக்கேன். இது ஆல்ரெடி மேபி சில பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காம இருக்கலாம். இது உங்களுக்கு ஒரு நைஸ் ட்ரீட்டாக இருக்கும் இன்னைக்கு சண்டே ட்ரீட்டாக. ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் மக்கள் கேட்டதுக்காண்டி. ஸோ ராயல் பாஸ் உங்களுக்கு தேவை. அதாவது ராயல் பாஸ்ன்றது கிராக் வித் ஜாக் வெப்சைட்டில் உள்ள ஒரு காம்போ பேக்கேஜ். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிராக் வித் ஜாக் வெப்சைட்டில் உள்ள எல்லாத்தையுமே நீங்கள் 1 இயர் வேலிடிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ராயல் பாஸ். எல்லா எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸு, மார்க் டெஸ்ட், பிடிஎஃப் கோர்ஸ், இப்படி எல்லாமே. இதோட ஆஃபர் இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ CWJ50 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 50% ஆஃபர் கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ராயல் பாஸ் யூசர்ஸ்க்கு இந்த சூப்பர் பேட்ச்னு ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ராயல் பாஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் நம்ம எது லான்ச் பண்ணாலும் உங்களுக்கு அது வந்துடும், எக்ஸாமுக்கு லான்ச் பண்ணுறது. ஸோ இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது queries-னா இன்ஸ்டாகிராமில் Jackson_CWJ காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஃபாலோ பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் இன்புட் அவுட்புட். ஸோ இது என்ன பேட்டர்னில் சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு இன்புட்டு கொடுத்துருக்காங்க, இதை இதே மாதிரி 4 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். உங்களால் இந்த 4th ஸ்டெப் வரை எப்படி அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 5 மினிட்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் தான்ப்பா உங்களுக்கு டைமு. சீக்கிரம் சால்வ் பண்ணுங்க. ஒரு 2 ஸ்டெப்பாவது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. அதுக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறேங்கம்மா.
அருண் ஒரு நிமிஷம் மியூட் பண்ணுங்க. ஸோ மக்களே, டைம் ஆச்சு. ஸோ எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ ஸ்டெப் 1 எப்படின்னு சொல்கிறேன், கவனிங்க எல்லாருமே. அதாவது எல்லா லெட்டர்ஸையுமே ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. சரிங்களா? ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர், அதாவது டிக்ஷனரி ஆர்டரே ரிவர்ஸாக பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளியர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிளியர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் போடுறான். 6 தான் இருக்கிறதுலே பெருசு, அதுக்கப்புறம் இருக்கிறதுலே பெருசு எல், அதுக்கப்புறம் இருக்கிறதுலே பெருசு இ, அடுத்து சி, அடுத்து ஏ. ஸோ அப்படி தான் இது ஃபுல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். சரி, என்ன சார் ஸ்டெப் 2 ஏதோ நம்பர்லாம் மாற்றிருக்காங்க வித்தியாசமா அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே, if the word count is odd, then first letter and last letter of the word is taken. If the word count is even, then the 2 letter of exactly middle of the word are taken. Then arrange both the letters in alphabetical order. Digit is used according to the consonant in the word. அதாவது for example இந்த வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் எல் இ சி ஏ. இந்த வேர்டு கவுண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆடு, டோட்டல் லெட்டர் கவுண்ட் வந்து ஆடு. மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 ஆட் லெட்டர் கவுண்ட் இருக்கா? ஸோ ஆட் லெட்டர் கவுண்ட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் லெட்டரை மட்டும் எடுத்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இதில் எத்தனை கான்சனன்ட் இருக்குது? 1 2 3. ஸோ அதை போட்டுருணும். அவ்வளோதான், அதை தான் இங்கே ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே அப்படி தான் பண்ணணும். நீங்கள் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே வந்து டோட்டல் லெட்டர் கவுண்ட்டு ஒரு ஈவனாக இருந்துச்சுன்னா, இப்போ இந்த ரோடுக்கு பார்த்தீங்கன்னா RODA இருக்கா? அதை பார்ப்போமா? இப்போ ரோடுக்கு பார்த்தீங்கன்னா RODA இருக்கா? இப்போ ஈவன் நம்பர் லெட்டர்னா நம்ம என்ன செய்யணும்னா மிடில் உள்ளதை மட்டும் எடுத்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். DOன்னு. இதில் இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கான்சனன்ட் எத்தனை இருக்குது? 1 2 இருக்குது. அப்போ DO2. ஸோ இந்த செகண்ட் இதை இப்படி தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. கிளியரா? எல்லாத்துக்குமே செகண்ட் இதை இப்படி தான் பண்ணியிருக்காங்க. கிளியரா? சரி, அடுத்து தேர்டு. எல்லா வவ்வலையுமே நெக்ஸ்ட் லெட்டர் சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா கான்சனன்ட்டையும் ப்ரீவியஸ் லெட்டர் சேஞ்ச் பண்ணுறாங்க. சரிங்களா? தென் பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து ஆட் டிஜிட்டுக்கும் டாலர் வந்து ஈவன் டிஜிட்டுக்கும் கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஏஆர்ன்னு இருக்கா? இப்போ ஏ வவ்வல்னா நெக்ஸ்ட் லெட்டர் மாற்றுறான், ஆர் கான்சனன்ட்னா ப்ரீவியஸ் லெட்டர் மாற்றுறான். இந்த நம்பர் வந்து ஆட் டிஜிட்டாக இருந்தால் பர்சன்டேஜ் மாற்றுறான், ஈவன் டிஜிட்டாக இருந்துச்சுன்னா டாலர் சிம்பிள் மாற்றுறான். இப்படி எல்லாம் மாற்றி தான் இந்த ஸ்டெப் 3 கொண்டு வந்திருக்காங்க. கிளியராக புரிஞ்சா? இங்கே உள்ளதுலேயே இந்த லெட்டரை மாற்றுறாங்க. அவ்வளோதான். இப்போ HT4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹச்னா ப்ரீவியஸ் லெட்டர் மாற்றணும், டி அப்படின்னா ப்ரீவியஸ் லெட்டர் மாற்றணும். 4ன்றது ஈவன் நம்பர், அப்போ டாலர் சிம்பிள் கொடுக்கணும். அவ்வளோதான். ஈவன்னா டாலர் சிம்பிள் கொடுக்குறாங்க, ஆட் டிஜிட் இருந்தால் பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுக்குறாங்க. இந்த 3 ஸ்டெப்புமே ஈஸியாக புரிஞ்சு உங்களால் போற்ற முடியும். இந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து எல்லாருக்குமே குழப்பம்.
இந்த லாஸ்ட் ஸ்டெப் எப்படி சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றேன், கவனிங்க. அதாவது இப்ப டாலர் இருக்கிறதுலையே எது வந்து இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் லெட்டரோ அதை எடுக்கிறாங்க, அப்படிதானே? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த ஆல் வேர்ட் பர்சன்டேஜ் இஸ் டேக்கன் from the letters which at least per last dictionary order is taken. சரிங்களா? பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னா எஃப் ஜே ஃபர்ஸ்ட் லெட்டர் டேக்கன் பண்ணுறாங்க. நல்லா சேம் டன் வித் டாலர். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஆல் வேர்ட் பர்சன்டேஜ் இஸ் டேக்கன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் பர்சன்டேஜில் ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து டேக்கன் பண்ணுறாங்க. ஃப்ரம் த லெட்டர்ஸ் from that letters which comes at last it is taken. So last வரது டிக்ஷனரி ஆர்டர்ல வந்து டேக்கன் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்ப்போமா, டாலர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் டேக்கன் பண்ணியிருக்காங்க, போட்டாங்க. பர்சன்டேஜ் இருக்கிறதுல வந்து எனக்கு லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட், ஸோ லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டை டேக்கன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுலையுமே பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டை டேக்கன் பண்ணியிருக்காங்க, அதுதான் சொல்றாங்க. சரியா? லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜே டாலரும் சிவி டாலரும் இருக்கு. ஸோ இதில் ஜேயை பிக் பண்ணிக்கிறாங்க. இதில் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்து பியை பிக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? அவ்வளோதான் மக்களே உங்களுக்கான கேள்விகள். புரிஞ்சுல? புரியலைன்னா கமெண்ட்ல எது புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் திரும்ப கூட அடுத்து நடத்துறேன். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். ஸ்டெப் 4ல செகண்ட் சென்டென்ஸ் என்ன? ஸ்டெப் 4ல செகண்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நல்லா உத்து பாருங்க. ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க, ஆன்சர் போடுங்க. ஸோ இந்த ஸ்டெப்பில் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஆல் வேர்ட்ஸ் வித் பர்சன்டேஜ் இஸ் டேக்கன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? பர்சன்டேஜில் ஃபர்ஸ்ட் லெட்டர் டேக்கன் பண்ணுமா, அப்படிதான் டேக்கன் பண்ணியிருக்காங்க. இதில் பர்சன்டேஜில் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. அண்ட் த லெட்டர்ஸ் விச் கம்ஸ் அட் த லாஸ்ட் ஆஸ் பர் டிக்ஷனரி ஆர்டர் இஸ் டேக்கன் அப்படின்றாங்க. ஸோ ஆஸ் பர் டிக்ஷனரி ஆர்டரில் லாஸ்ட் இஸ் டேக்கன் அப்படின்றாங்க. அதாவது டேக்கன்னா தூக்கிருங்கன்றாங்க. சரிங்களா? டேக்கன்னா அதெல்லாம் தூக்கி விடு அப்படின்றாங்க. ஸோ இவ்வளோதான். உங்களிருந்து விடப்படும் உங்கள் ஜாக்சன். மறக்காம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 10 10 10.